வாழ்க வளமுடன். உங்கள் மனதிற்கு என்ன தேவை என்ற ஒரு தலைப்பு நமது புத்தக கலந்தாய்விலே. இது ஒரு வித்தியாசமான தலைப்பு. அந்த தலைப்பின் கீழ் இதுவரை அந்த வேதாத்திரியத்தின் தத்துவங்களை எல்லாம் எடுத்துரைத்த செல்வி அம்மா அவர்களுக்கு முதற்கண் நன்றி. பொதுவாக இப்படி ஒரு கேள்வி சமுதாயத்தில் யாரும் கேட்பதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த தலைப்பிலே உங்கள் என்ற வார்த்தை இருக்கும், அந்த மனதிற்கு என்ற வார்த்தை பொதுவாக இருக்காது. அப்ப எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேண்டும்? இதுதான் சாதாரணமாக மனிதர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், உங்களில் எதற்கு என்ன வேண்டும், எப்படி அதை புரிந்து கொள்வது? உங்களில் அப்படின்னு சொன்னா என்னில் என்னென்ன இருக்கிறது என்று பாருங்கள். என்னிடம் உடம்பு இருக்கிறது, அந்த உடம்புக்குள்ளாக உயிர் இருக்கிறது, அந்த உயிரின் படற்கை நிலையாகிய மனமும் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னோம்னா, அந்த உடலுக்கு கேட்குறீங்களா, உயிருக்கு கேட்குறீங்களா, அல்லது மனதுக்கு கேட்குறீங்களா? இப்படி மூன்றாக நாம் பிரித்து உணர வேண்டும் அல்லவா? ஆனால் சமுதாயத்தில் அப்படி ஏதாவது உணர்கிறார்களா? இல்லை. இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், பொதுவாக நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த உடலுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் இந்த உடலுக்கு என்ன வேண்டும் என்பதை மனம் சொல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த உடலுக்கு என்ன வேண்டும் என்று நமது மனம் சொல்ல வேண்டும், அதைத்தான் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்ப அவங்களே என்ன சொல்றாங்க, உங்க உடம்புக்கு என்ன வேணும்னு கேட்கல. முன்னாடியெல்லாம் விருந்து உபசரிப்பு என்று சொல்லுவார்கள். விருந்து உபசரிப்புனா என்ன? பசியோடு ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பது அந்த காலத்துல உபசரிப்பு என்று இருந்தது. அப்ப அந்த பசியோடு வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு எந்த தேவை? உடலின் தேவை. அதானே பசி, உடலின் தேவை. அப்ப அந்த உடலின் தேவை என்பதை நாம இப்ப எப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த உடலின் தேவையை உடல் நிர்ணயம் செய்வதா, மனம் நிர்ணயம் செய்வதா? அப்படின்னா ஒரு காலம் வரை உடலின் தேவையை உடல் தான் நிர்ணயம் செய்தது. உடல் எப்படி நிர்ணயம் செய்யும்? அதற்கு என்ன தெரியும்? அது ஜடப்பொருளாகிவிட்டதே. உடலுக்கு என்ன தெரியும்? இந்த மனம்தான் அதை முடிவெடுக்க வேண்டும். இந்த மனம்தான் அதை டிசைட் செய்ய வேண்டும், டிசைட் பண்ண வேண்டும் அப்படின்னு தான் இப்போ சாதாரணமா தோணுது. அப்ப என்ன பண்றாங்க? இந்த உடல் வெறும் ஜடப்பொருள், அதற்கு ஒன்றும் தெரியாது, அதற்கு வேண்டியதை இந்த மனம்தான் நிறைவு செய்து கொடுக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டோம். இப்படி எப்ப முடிவு பண்ணமோ அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. அந்த உடல் பேசத் தெரியவில்லை. அது பேசத் தெரிந்தால் என்ன கேட்கும் என்று சொன்னால், எனக்கு என்ன வேணுங்கிறது நீ என்னப்பா முடிவு பண்றது? மனதிடம் கேட்கும். எனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் சொல்வதை விட்டுவிட்டு எனக்கு என்ன வேண்டும் என்று நீ சொல்லுகிறாயே. இதைத்தான் மனிதர்கள் அந்த பழமொழியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ. பக்கத்து இலைக்கு பாயாசம் போடு என்று சொல்லுகிறார்களே, அது இங்குதான்
விளக்கமாக தெரிகிறது. பக்கத்து இலைக்கு பாயாசம் போடு. இப்ப என்னாச்சு? மனம் என்ன சொல்லுது? பக்கத்து இலையாகிய இந்த உடம்புக்கு சோறு போடுன்னு கேக்கு. அப்ப இந்த இடத்துல உடம்புக்கு கேட்க தெரியாது என்று சொல்லுகிறோம். இந்த இடத்தில் நாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்று சொன்னால், உடல் வெறும் ஜடப்பொருள் என்று மட்டும் நினைந்து விடாதீர்கள். அந்த உடலுக்கு மனம் இருக்கிறதா என்றால் இல்லை. உடலுக்குள் மனம் இருக்கிறது. உடலுக்கு மனம் இருக்கிறதா? ஒரு கேள்வி கேட்டுப்பாரு. இது என்னங்க, இந்த உடலாகத்தானே நாம இருக்கிறோம். ஆமா. இங்கதான் மனம் இருக்குதே. ஆமா. எது மனமாக இருக்கிறது? உயிரின் படர்க்கை நிலை மனமாக இருக்கிறது. இந்த உடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது. உயிரின் படர்க்கை நிலை மனமாக இருக்கிறது. இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இரண்டும் இணைந்து இருக்கிறது. அது எந்த நேரத்தில் வேணாலும் பிரிந்து விடலாம். உடலும் உயிரும் பிரிந்த அடுத்த சனமே மனமும் அதில் பிரிந்து விடுகிறது. அப்ப உடல் வேறாகவும் உயிர் வேறாகவும் தான் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஒரு காலத்தில் பிரியக்கூடியது தானே. அப்படி பார்க்கும் பொழுது இந்த உடலுக்கு மனம் இருக்கிறதா, உடலுக்குள் மனம் இருக்கிறதா என்றால் உடலுக்குள் மனம் இருக்கிறது. அப்ப உடலுக்கு மனம் இல்லை, ஆனால் அந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது. இது வேதாத்திரியத்துல ரொம்ப ஒரு முக்கியமான இடம். மகர்ஷி அவர்களிடம் நாங்கள் பயிற்சி எடுக்கும் போது இந்த இடத்தை அடிக்கடி சொல்லுவார். நாங்க அந்த பெரிய அன்பகம் அருளகம்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த சின்ன ஓட்டு ஷாப்ல ஜன்னல் கூட கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல மகர்ஷி அவர்கள் பயிற்சி எடுக்கும்போது அப்ப எல்லாம் மைக்கு ஸ்டாண்டு வச்சு பேசுவாங்க. காலர் மைக்கு கூட பின்னாடி தான் வந்துச்சு. அப்ப முன்னாடி மைக்ல ஸ்டாண்ட் இருக்கும். அதை அப்படியே ஏற்றி இறக்கி வச்சு அதுல பேசுவாங்க. அந்த மைக்கு ஸ்டாண்ட அப்படியே தொட்டு மகரிஷி அடிக்கடி கேட்பாங்க. இந்த மைக்கு ஸ்டாண்ட் இருக்கே, இதுக்கு மனம் இருக்கிறதா என்று கேட்பார். இல்லை என்று சொல்லுவோம். அடுத்து சொல்லுவாங்க, இந்த மைக்கு ஸ்டாண்டுக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்பார். அந்த மைக்கை போய் கேட்க மாட்டாங்க. மைக்குக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா கூட நம்ம பேசுறத அப்படியே எடுத்து இங்க ஆம்பிளிஃபையர் மூலமா ஸ்பீக்கருக்கு கொண்டு வருதே, ஏதோ ஒண்ணு பண்ணுதே அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஆனா மைக்கை தொட்டு கேட்க மாட்டாங்க. அந்த மைக்கு ஸ்டாண்ட தொட்டு அப்படியே தட்டி இந்த மைக்கு ஸ்டாண்டுக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்பார். நாங்க அமைதியாக இருப்போம். ஏனென்று சொன்னால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அறிவு இல்லை. அதனால அப்படியே அமைதியா கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்ப சாமி சொல்லுவாங்க, இந்த மைக்கு ஸ்டாண்டுக்கு மனம் இல்லையப்பா, ஆனால் அறிவு இருக்கிறது என்று சொல்லுவார். அப்ப இந்த மைக்கு ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு அப்புறமேல் சொல்லுவாங்க, இந்த ஜட பொருள்கள் அனைத்திற்கும் அறிவு இருக்கிறது, ஆனால் மனம்தான் இல்லை என்று சொல்வார். இப்போ மனம் ஒரு உயர்ந்த நிலையா, அறிவு உயர்ந்த நிலையா? அந்த அறிவு என்பது எங்கிருந்து வந்தது? எது அறிவாக இருக்கிறது? அந்த மைக்கு ஸ்டாண்ட்ல எது அறிவாக இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். அந்த இறை அறிவுதான் அந்த விண் என்ற முதல் சுழலிலே மையத்திலே அறிவாகிய தெய்வமாக வந்ததல்லவா? அந்த அணுக்களின் கூட்டுதானே பஞ்சபூதங்கள். அவைகளெல்லாம் இப்பொழுது ஜடப்பொருள்களாக இருக்கிறது அல்லவா? அப்ப அங்கு அறிவாக இருப்பது எது? தெய்வமே அறிவாக இருக்கிறது.
அப்ப அந்த ஜடப்பொருளாக இருப்பதுதான் இந்த உடல். அதற்கு மனம் இல்லை என்று சொன்னாலும் அறிவு இருக்கிறது. அறிவு இருக்கிறது. அப்படி என்றால் அந்த உடலுக்கு என்ன வேண்டும் என்று அந்த அறிவு டிசைட் பண்ணணுமா, இந்த மனம் டிசைட் பண்ணணுமா என்று ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. அந்த அறிவு டிசைட் பண்ணும். அது இறை அறிவு. இந்த உடலின் அறிவு என்பதை பற்றி நாம் தனியாக ஒரு புத்தகமே போட வேண்டும். அவ்வளவு ஞானம் அதில் இருக்கிறது. இன்றைய சமுதாயத்துக்கு மிக 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 தேவையான ஒரு புத்தகமாக அது இருக்கும். சிறிய புத்தகமாகத்தான் வரும். ஒரு 100 பக்கமாவது அதை பற்றி எழுத வேண்டும். உடலின் மொழி என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். ஒரு 50 பக்கம் 60 பக்கம் இருக்கும் அந்த புத்தகம். உடலின் மொழி. மிகவும் அற்புதமான புத்தகம் அது. அந்த புத்தகம் நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த உடலின் மொழி என்ற புத்தகம் அதை வாசிக்கும் பொழுது நோய் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதற்கான அறிவு நமக்கு பெரும்பான்மையான அறிவை அந்த புத்தகம் கொடுத்தது. ஆனால் அவர் அதற்கு பெயர் உடலின் மொழி என்று வைத்து விட்டார். நான் அந்த புத்தகத்தை எழுதியவரிடம் சொன்னேன், இதை உடலின் மொழி என்று சொல்வதை விட உடலின் அறிவு என்று வைத்திருக்கலாமே என்று கேட்டேன். அவர் உடலின் மொழி என்பது இலக்கிய நயமாக இருக்கிறது, மக்களுக்கு இது ரீச் ஆகிறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்ப அப்பொழுது எனக்கு தோன்றியது, உடலின் அறிவு என்று ஒன்றை நாம் சொல்ல வேண்டும் என்று. இதை உடலின் அறிவு என்று அவர் எழுதியிருந்தால் அவர் இந்த 60 பக்கத்திலிருந்து இன்னொரு 60 பக்கம் எழுத வேண்டி இருந்திருக்கும். ஆனால் அவருக்கு வேதாத்திரியம் முழுமையாக தெரியாது. ஆனால் தெரியும், அவருக்கு முழுமையாக தெரியாது. ஆக இந்த உடலின் அறிவு என்பது ரொம்ப 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 முக்கியம். இந்த சாதாரணமாக நாம் இந்த உடல் சொல்வதை இந்த மனம் கேட்க வேண்டுமா, மனம் சொல்வதை உடல் கேட்க வேண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். இந்த உடல் சொல்வதை மனம் கேட்டால் பூரணமான ஆரோக்கியம். ஆனால் மனம் சொல்வதை உடல் கேட்கச் செய்தால் அதுதான் நோய். இப்பொழுதெல்லாம் மனம் சொல்வதை உடல் கேட்க வேண்டும் என்று இந்த மனம் அதிகாரம் கொள்கிறது. அப்படிதானே வாழ்கிறோம். இதை நம்ம இந்த இடத்துல உடல் மனம் என்று சொல்லிவிட்டோம். நம்ம சாதாரணமா கேட்போம், நீங்க இந்த உடம்பு சொல்றதை கேட்பீங்களா, நீங்க சொல்றத இந்த உடம்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. நான் சொல்றத அந்த உடம்பு கேட்கணும். அந்த நான்கிறது எது? மனமாக இருக்கு. இப்போ அந்த நான் என்பதை உணர்ந்து, நான் அறிவாகிய தெய்வம் என்பதை உணர்ந்து, அந்த அறிவாகிய தெய்வம் சொல்வதை இந்த உடல் கேட்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நிலையில் அது பேரறிவு சிற்றறிவு அந்த இரண்டும் பேசுவதாக அமைந்துவிடும். அப்ப அந்த நிலைக்கு வந்தவர்கள் தேவையின் அளவில் நிறுத்திக் கொள்வார்கள். இப்போ என்னாச்சு? இப்போ உடலின் தேவையை மனம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்ப அதனாலதான் என்னாச்சுன்னா, இந்த மனம்தான் டிசைட் பண்ணுது உடலுக்கு என்ன வேண்டும் என்று. அப்ப சாதாரணமாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டவுடனே என்ன ஆகிறது? இந்த மனம்தான் அதற்கு பதில் சொல்லுகிறது. எனக்கு இதெல்லாம் வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த சொல்றது எல்லாத்தையும் அப்படியே ஒரு நோட்டு போட்டு எழுதிருங்க.
அந்த மனம் என்னவெல்லாம் வேண்டும் என்று சொல்றதை அப்படியே எழுதிருங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 பொருளை சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்வோம். நிச்சயமாக சொல்லுகிறேன், அந்த 250 பொருள்களும் இந்த உடலுக்கு வேண்டியதாகத்தான் அந்த மனம் சொல்லியிருக்கும். தனக்கு வேண்டியதை சொல்லியிருக்கவே சொல்லியிருக்காது. இதை வேணா நீங்க கேட்டு பாருங்க. யாராவது ஒருத்தர்ட்ட கேட்டு பாருங்க. உங்கள் வீட்டில் இருப்பவர்களிடம் கூட கேட்டு பாருங்க. உங்களுக்கு என்ன வேண்டும்? கணவனாய் இருந்தால் மனைவியிடம் கேளுங்க. அம்மா உனக்கு என்னம்மா வேணும்? உனக்கு என்னெல்லாம் தேவை? சொல்லுங்க. லிஸ்ட் குடுப்பாங்க. அந்த லிஸ்ட் முழுவதும் உடலுக்கு தேவையானதாகத்தான் இருக்கும். உடலுக்கு தேவையில்லாததும் உடலுக்கு தேவையாக ஆக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த மனம் அந்த 250ல 251வதாக ஒன்றை எழுதி கொள்ளுங்கள் என்று, எனக்கு நிறைவு வேண்டும். 252 எனக்கு அமைதி வேண்டும். 253 எனக்கு ஆரோக்கியம் வேண்டும். 254 எனக்கு ஆனந்தம் வேண்டும். இது ஏதாவது சொல்லுமா? இல்ல. 250ஓட நின்று போயிடும். அந்த மனதின் உண்மையான தேவையை இந்த மனம் கேட்பதே இல்லை. இப்போ ஏங்க கேட்க மாட்டேங்குது இந்த மனம்? இப்போ ஒருத்தட்ட கேட்கிறோம், ஐயா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறோம். மனம்தான் பதில் சொல்லுதுன்னு வச்சுக்குவோம். இந்த மனம் எப்படி சொல்லி இருக்கலாம்? மனதிடம் தானே கேட்கிறோம். நம்ம கேட்கறது மனதோடு தானே பேசுகிறோம். ரைட். இந்த மனம் உண்மையை சொல்லி இருக்கலாமே. அந்த 250ஐயும் சொல்லாம விட்டுட்டு அந்த 251, 52, 53, 54 இருக்குல்ல, இதுதான் உண்மையிலேயே மனதின் தேவை. அதை மட்டும் சொல்லியிருக்கலாமே. இந்த மனம் ஏன் சொல்லவில்லை? நம்ம மனம்தான் சொல்றது இல்ல. ஒரு ரமண மகரிஷியிடம் போய் கேட்டு பாருங்க, சுவாமிஜி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு பாருங்கள். அவர் இந்த 250ஐயும் சொல்ல மாட்டார். அதற்கு பிறகு இருக்கிறதா சொல்வார். எனக்கு அமைதி வேண்டும், எனக்கு நிறைவு வேண்டும், எனக்கு ஆனந்தம் வேண்டும். அவ்வளவுதான் சொல்வார். அவ்வளவுதான் சொல்வார். நீங்க இதை முன்னொரு காலத்தில் வாழ்ந்த நமது மூதாதையர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் வயசானவங்க அப்படியெல்லாம் சொல்றது இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது வயதானவர்கள் இறக்கும் தருவாயில் இருப்பார்கள் அல்லவா, படுத்த படுக்கையில் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் மெதுவாக புலம்புவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், பேரன் பேத்தி எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாருக்கும் கல்யாணம் செஞ்சு எல்லாம் பார்த்துட்டேன், நான் நிறைவா இருக்கிறேன். இப்போ எப்ப அந்த இறைவன் என்னை அழைத்து கொண்டு செல்வான் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். அவன் எப்ப வந்து என்னை கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லி படுத்த படுக்கையில் பேசிய அந்த வயதான முதியவர்களின் வார்த்தைகளை என் காதால் கேட்டிருக்கிறேன். அப்ப அங்க பாருங்க, அவங்க சொன்னது ஏதாவது இந்த உடலுக்கு தேவை என்று ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்களா? இல்ல. நிறைவாக இருக்கிறேன் என்று. அங்க மனமே நிறைஞ்சிருச்சு பாருங்க. மனம் நிறைவாக அங்க போறேன்னு சொல்றாங்களே. அப்ப ஏன் அப்படி முடிஞ்சது அவங்களால? அவர்கள் தேவைகளை தேவையின் அளவிலே வாழ்ந்தவர்கள், தேவைகளை புரிந்து வாழ்ந்தவர்கள். இப்பொழுது தேவை என்றால் என்ன என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. தேவைகள் 3 என்று மகரிஷி அவர்கள் சொன்னார்களே, அதை விளக்கிச் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் இதை விளக்கிச் சொல்வதில்லை. தேவைகள் 3ஐ எழுதி போட்டு விடுகிறார்கள், அல்லது பவர் பாயிண்ட்ல போட்டுட்டு வாசித்து விட்டு சென்று விடுகிறார்கள். இன்றைக்கு கல்பயோகம் என்ற காயகல்ப பயிற்சி ஒரு 3 மணி நேரம் நடத்தும்.
ஒரு அனுபவ உரை சொல்லும் பொழுது ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுது, நான் ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபலமான ஒரு ஊர்ல பிரபலமான அறிவித்தூர் கோயில்ல நான் அந்த காயகல்பம் எடுத்திருக்கிறேன். ஆனா அங்கேயும் காயகல்பம் நடத்துனாங்க. இன்னைக்கு சொன்னது எதுவுமே அவங்க சொல்லல. எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு எல்லாமே புதுசா இருந்துச்சு. என்னம்மா அது 3 மணி நேரம் பேசினதுல எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சில முக்கியமான விஷயங்களை கூட கேட்டேன். அதெல்லாம் கூட சொல்லல அப்படின்ட்டு. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணுகிறோம், மகரிஷி அவர்கள் இதையெல்லாம் தெளிவு பெறுவதற்காக கொடுத்து விட்டார்கள். ஆனால் அதை தெளிவுபடுத்துவது இல்லை. இப்போ ஒரு 15 நாட்களுக்கு முன் ஒரு ஒரு பொறுப்பாசிரியர் எனது வீட்டுக்கு வந்திருந்தார். ஒரு பழைய பொறுப்பாசிரியர். அவர் எங்க மண்டலத்தில் உருவாகி இன்றைக்கு பேராசிரியர் அளவில் இருக்கிறவர். அவரிடம் நான் இந்த 3 புத்தகங்கள் எழுதினதை பற்றி சொல்லும்போது, ஐயா எனக்கு அந்த 3 புத்தகங்கள் வேண்டும் என்று கேட்டார். கொடுத்தேன். எனக்கு 3 பாகம் இருக்கா? ஆமாங்கய்யா 3 பாகம். அவர் எடுத்து வாங்கி பார்த்துட்டு ஒவ்வொரு பாகத்திலும் 225 பக்கம் இருக்கிறத பார்த்தார். "ஏன் இவ்வளவு எழுதிட்டீங்க?" அப்படின்னாரு. நான் கேட்டேன், "இந்த 3 புத்தகங்களிலும் மகரிஷியினுடைய தத்துவங்கள் என்ன இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?" என்று கேட்டேன். மகரிஷியினுடைய தத்துவம் ஆரம்பத்திலிருந்து பிரம்மஞானம் வரைக்கும் எல்லாத்தையும் மொத்தமா இந்த 3 புத்தகத்திலையும் எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னாரு. நான் சொன்னேன், வாழ்க்கையின் நோக்கத்தில், வாழ்வின் தத்துவத்தில் ஆரம்பித்து, அது நான் யாரோட முடிஞ்சிருச்சு. இன்னும் பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் கூட எழுதல அதுல. வெறும் அகத்தாய்வில் இருக்கக்கூடிய அந்த 5 தலைப்புகள். முதல் நிலை அகத்தாய்வு பயிற்சியினுடைய தத்துவங்கள் மட்டும்தான் இந்த 3 வால்யூமாக இருக்குதுன்னு சொன்னேன். அது மட்டும் இவ்வளவு எழுதி இருக்கீங்களான்னு கேட்டார். அப்ப இப்ப மகர்ஷியினுடைய அந்த தத்துவங்கள் அதை ஆய்ந்து விளக்கி சொல்ல 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 எவ்வளவு விளக்கங்கள் போகிறது. இப்பொழுது இந்த புத்தக கலந்தாய்விலே இதே தலைப்பை ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதற்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்திருப்பேன். அதை இப்ப யூடியூப்ல போய் கேட்டு பாருங்க. அன்னைக்கு நான் என்னமோ அந்த விளக்கம் வேறு மாதிரி இருக்கும். இன்னைக்கு நான் வேறு மாதிரி பேசியிருப்பேன். அப்படி என்றால் இந்த புத்தக கலந்தாய்வு 20 முறை பேசினால் 20 முறையும் அந்த தலைப்பின் கீழ் 20 மாதிரியான விளக்கங்கள் வருகிறது. எங்கிருந்து வருகிறது? எல்லாம் நமது குரு மகான்களிடமிருந்து வருகிறது. அப்படி விளக்கி இருக்கிறார்கள். எதற்காக இந்த விளக்கம்? அந்த முதியவரிடமிருந்த நிறைவு நமக்கு வர வேண்டும் என்பதற்காக. இப்பொழுதெல்லாம் அந்த நிறைவே இல்லை. முதியவர்களிடமும் இல்லை. அப்ப இந்த நிலையில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டவுடன் இந்த மனம் முந்திரி கொட்டையாக முன்னாடி வந்து நின்றுகிட்டு, இந்த எனக்கு கார் வேண்டும், கட்டில் வேண்டும், மெத்தை வேண்டும், பங்களா வேண்டும், இது வேண்டும், அது இந்த உடம்பு கேட்கறதெல்லாம் இது கேட்டுக்கிட்டு. அப்ப இப்ப நம்ம கேள்வியை சரியாக கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து விட்டோம். அப்ப நம்ம தெளிவா தலைப்பை என்ன போட்டோம் இப்ப? உங்கள் மனதிற்கு என்ன வேண்டும்? இப்போ இந்த கேள்வி இப்ப புத்தகத்துல வந்துருச்சு. இனிமே யாரை பார்த்தாலும் இனிமேல் இப்படி கேட்டு பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்காதீங்க. உங்க மனதுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அதுக்காக நீங்க பாட்டுக்கு அவர் சாப்பிட வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருக்கும் போது உங்கள் மனதுக்கு என்ன வேணும்னு கேட்டுறாதீங்க. டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்தா அப்ப வந்து அவங்களுக்கு பசிக்கிற அளவுக்கு அந்த உணவு கொடுக்கணும். ரைட்டு. பொதுவாக உங்கள் மனதுக்கு என்ன வேண்டும் என்று மற்றவர்களிடமும் கேட்டு பாருங்கள். கேட்டு பாருங்கள். அந்த மனம் என்ன சொல்லும் என்று சொன்னால், அமைதி வேண்டும் என்று சொல். அந்த அமைதியை தினந்தோறும் மனதுக்கு கொடுக்கிறோமா? கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கிறோம்? நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். நன்றாக உறங்கி விட்டீர்கள். தூங்கி விட்டோம். இப்ப தூங்குறது இந்த உடம்புக்கு ஓய்வு கொடுப்பதுதான் தூக்கம் என்று நினைக்கின்றோம். இந்த உடம்புக்கு மட்டுமா ஓய்வு கொடுக்கிறோம்?
நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். ஆழ்ந்த உறக்கம். இந்த உடலுக்கும் ஒரு ஓய்வு, மனதுக்கு முழுமையான ஓய்வு. அதானே தூக்கம், அதானே உறக்கம். உறக்கம் உறக்கமாக இருந்தால் அப்ப அந்த மனம் தினந்தோறும் என்ன கேட்கிறது? அமைதியை விரும்புகிறது. அந்த அமைதியில் இருக்கிறது தூங்கும் பொழுது. ஆனா இப்ப தூங்கும் போதே பல டிஸ்டர்பன்ஸ் வருதே. அங்கும் மனம் அமைதியாக இருப்பதில்லை. அங்கும் மனம் என்ன சொல்லுகிறது? கனவு வருகிறது, புலம்பல் வருகிறது, தூக்கமே வரமாட்டேங்குது, இடையில டிஸ்டர்ப் ஆகுது. அந்த டிஸ்டர்ப் ஆகிற மனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இந்த உடம்புக்கு வேண்டாததெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு. அப்ப இங்க என்ன ஆச்சு அப்படின்னா, மனம் தான் என்ன வேண்டும், தனக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்பதையே மறந்து விட்டது. நம்ம சொன்னோமே 250க்கு மேல ஒரு 4 சொன்னோமே. இந்த மனம் 250ஓட நின்றுது. அதுக்கு மேல அது கேட்கறது இல்லை. என்னன்னு கேட்டா, நான் மனம் என்பதையே மறந்து விட்டது. அப்ப அது என்னவா ஆனது? இந்த மனம் உடலாக மாறிவிட்டது. உடலாக மாறிவிட்டது என்று சொன்னால் மயங்கி விட்டது. இந்த உடலிலே மயங்கி மயங்கி மயங்கி, இந்த புலனிலே மயங்கி மயங்கி மயங்கி, உடலாகவும் புலனாகவுமே மாறிவிட்டது. மனம் மனமாக இல்லை. நான் அதான் அடிக்கடி சொல்வதுண்டு. மனிதன் மனதை உடலில் அடகு வைத்து விட்டான். இப்பொழுது மீட்க முடியவில்லை. ஏங்க மீட்க முடியவில்லை? இதை அடகு வச்சு பல காலம் ஆயிப்போச்சு. வட்டி ரொம்ப ஏறி போச்சு. அதை மீட்க முடியவில்லை. எப்பப்பா இந்த மனதை உடம்புல அடகு வச்சிங்க அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எங்க முன்னோர்களே அடகு வச்சுட்டாங்க, என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. நானா அடகு வச்சேன், எங்க அப்பா காலத்திலே அடகு வச்சுட்டாங்க. ஒருத்தர் சொல்வாரு, மனதை முதலில் எங்கே அடகு வைத்தோம் என்று சொன்னால், அந்த ஆதாம் ஏவாள் கதையில ஏவாள் எப்ப அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றப்ப அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அங்கேயே அடகு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப உடலிலே மனதை அடகு வைத்து விட்டோம். அப்ப என்ன பண்ணுது இந்த மனம்? தனக்கு என்ன வேண்டாம் வேண்டும் என்பதை கேட்பதற்கே தெரியாத ஒரு நிலையில் உடலில் மயங்கி கிடக்கிறது. மனதுக்கு என்ன வேண்டும் என்று 250 எழுதுது. அதுல ஒரு 20 தான் உண்மையானது, இந்த உடம்புக்கு தேவையானதாக இருக்கிறது. அதுல 230 உடம்புக்கு தேவையில்லாததெல்லாம் மனம் கேட்கிறது. இங்கே இந்த ஒரே ஒரு நிலைதான் இப்பொழுது மனிதனுடைய துன்பத்துக்கெல்லாம் காரணம். இந்த மனவளக்கலை என்பதே முழுக்க 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 என்ன என்று சொன்னால், மனதுக்கு அந்த உடலிலிருந்து அந்த மயக்கத்திலிருந்து விடுதலை பெறச் செய்து மனதை மனமாக தன்னிலையில் இருக்கச் செய்வதற்குத்தான் மனவளக்கலை. மனதை வளப்படுத்துவது என்றால் என்ன என்றால், இந்த மயக்கத்திலிருந்து விடுவிப்பது, அதிலிருந்து விடுதலை பெறுவது, அதிலிருந்து விலகுவது. இதுக்குத்தான் மனவளக்கலை, இதுக்குத்தான் ஆன்மீகம். இன்னமும் திரும்பவும் பார்த்தா இந்த ஆன்மீகத்தை வைத்துக்கொண்டு இந்த ஆன்மீகத்திலேயே மனதில் சங்கல்பம் இடுங்கள். இதை தவம் செய்துவிட்டு தன் சங்கல்பம் இடுங்கள். தவம் செய்துவிட்டு உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் சங்கல்பமாக சொல்லுங்கள். எதன் மூலமாக சொல்றீங்க? எது சொல்லுது? இந்த மனம்தான் சொல்லுது. தவம் பண்ணிட்டு இந்த மனம்தான் சொல்லுது. என்ன சொல்லுது? சங்கல்பம் வைக்குது. என்ன சங்கல்பம் வைக்குது? உடம்புக்கு தேவையில்லாததெல்லாம் சங்கல்பம் வைக்குது. ஏப்பா இத பண்ணி பண்ணி தானப்பா இவ்வளவு நாள வீணா போனேன். இப்போ அந்த மயக்கத்திலிருந்து விடுதலை பெற செய்து மனதை மனமாக இருக்க செய்து, மனமே உனக்கு என்ன வேணும்னு கேளு, அதை பெற்றுக்கொள். ஆனந்தமாக இரு, மகிழ்ச்சியாக இரு, நிறைவாக இரு, அன்பாக இரு, ஆரோக்கியமாக இரு. இப்படின்னு சொல்றதுக்குத்தான் நம்ம மனவளக்கலையும் இந்த ஆன்மீக பயிற்சியும்னு சொன்னா, இங்கேயும் போய் நல்லா தவம் பண்ணிட்டு
இந்த மனதின் மூலமாக சங்கல்ப வையின்னு சொன்னோம்னா இப்போ வேதாத்திரியத்தை எங்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம், எங்கு எங்கே போய் கொண்டிருக்கிறது? வேதாத்திரியமே தடம் மாறி போய் கொண்டிருக்கிறது. மிகவும் மிகவும் நாம் இதில் எச்சரிக்கையாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இங்கு உண்மையான மனவளம் என்பது என்ன என்று சொன்னால், அந்த உடலில் இருக்கக்கூடிய மயக்கத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த மனம் தனியாக வந்துச்சுனாலே அதுதான் மனவளம். அதுக்கு ஒன்றும் மன வளமெல்லாம் ஆக வேண்டியதில்லை. அது தனியா நின்னாலே போதும். அதுதான் மனவளக்கலை. மனம் தனித்து நிற்க வேண்டும், தனித்த மனமாக நிற்க வேண்டும். அப்ப தனித்த மனமாக நிற்க வேண்டும்னா எப்ப? தூங்கும் போதா, விழிச்சிருக்கும் போது? விழிச்சிருக்கும் போதுதான் மனம். தூங்கும் போது மனம் என்றது ஒன்றே இல்லை. விழித்திருக்கும் போது மனம் இருக்கிறது, ஆனால் அது மயக்கத்திலேயே இருக்கிறது. மனதை தன் நிலையில் இருக்கச் செய்வதற்காகத்தான் இவ்வளவு பயிற்சிகளும், இவ்வளவு தவமும், இவ்வளவு மகிழ்ச்சியினுடைய தத்துவ விளக்கங்களும். ஆக உங்கள் மனதிற்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த கேள்வி வித்தியாசமான கேள்வி. இதை உங்களுக்குள்ளாகவும் கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களை சார்ந்தவர்களிடமும் கேட்டு பாருங்கள். உங்கள் மனதிற்கு என்ன வேணும் என்று கேட்டு பாருங்கள். அப்பொழுதுதான் இந்த மனதின் உண்மையான தேடுதல் என்பது கிடைக்கும். அந்த தேடுதல் மூலமாக கிடைப்பது ஆனந்தமான ஒன்றாக இருக்கும். சரி, இதுல இன்னொரு கேள்வி கேட்டு பார்க்கலாமே. என்ன கேள்வி? மனமே உனக்கு என்ன வேண்டாம் என்று இன்னைக்கு ஒரு வித்தியாசமா கேட்போம். மனமே உனக்கு என்ன வேண்டாம் என்று கேட்டால் அந்த மனம் என்ன சொல்லும் தெரியுமா? எனக்கு அதுல அப்படி ஒரு கேள்வியை கேட்கணும்னு இன்னைக்கு தோணுச்சு. மனமே உனக்கு என்ன வேண்டாம் என்று கேட்டால் அது ஒன்றே ஒன்றை மட்டும்தான் சொல்லுகிறது, வேண்டாம் என்று. வேண்டாம் என்று உண்மையான மனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு பதில் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுகிறது. என்ன என்று சொன்னார்? துன்பம் என்று சொல்லுகிறது. துன்பம். மனமே உனக்கு என்ன வேண்டாம்? துன்பம் மட்டும் வேண்டாம். சரியா? அப்ப இதுல மட்டும் ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த மனம் என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டியதே இல்லை. இந்த துன்பத்தை மட்டும் விட்டு விட்டால், துன்பத்திலிருந்து நீங்கி விட்டால் இந்த மனம் அது எதையும் கேட்க வேண்டியதே இல்லை. அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அன்பாக, நிறைவாக, அமைதியாக, ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அது இயல்பாக இருக்கும். அந்த மனதின் நிலையே அதுதான். இப்போ 2 நிலையில இப்ப வந்து நிக்கிறோம் கடைசியில. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்காதீர்கள், உங்கள் மனதிற்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள். அதன் பிறகு அந்த மனதிடம் போய், மனமே உனக்கு என்ன வேண்டாம் என்று கேளுங்கள். அது உங்க குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட கூட நீங்க உங்க மனதிடம் கேட்டு சொல்லுங்கள். மனமே உனக்கு என்ன வேண்டாம்னு கேட்டு சொல்லுங்க. எல்லாருடைய மனமும் துன்பம் வேண்டாம் என்று மட்டும்தான் சொல்லும். இதை நான் அறுதியிட்டு சொல்லுகிறேன். நீங்க என்ன கேட்டு பாருங்க. துன்பம் வேண்டான்னு தான் சொல்லும். இது ஒண்ணு மட்டும் எனக்கு வேணாம்ப்பா. இந்த மனம் அந்த துன்பத்தில் தான் துவண்டு கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுதலை பெறச் செய்தால் போதும். அதிலிருந்து விலகினால் போதும். இதிலிருந்து விலகுவதற்கு எதிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால், இந்த மயக்கத்திலிருந்து விலக வேண்டும். மனம் மனமாக இருக்க வேண்டும். ஒரு துன்பமில்லாத ஒரு நிலை வந்தால் போதும். அதன் பிறகு அது தேட வேண்டியது அனைத்தும் அதே இடத்தில் அது பெற்றுவிடும். இப்ப சொல்லுங்க, மகரிஷி சொன்னத என்ன சொன்னார்? நீங்கள் விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியது அனைத்தையும் அதே இடத்தில் காண்பீர்கள். மகரிஷி அழகா சொல்லிட்டு போயிட்டாரா? பொருத்தி பாருங்கள். மகரிஷியினுடைய தத்துவத்தை எடுத்து பொருத்தி பாருங்கள். அற்புதமாக சொல்லி இருக்கிறார், அழகாக சொல்லி இருக்கிறார். ஆக இந்த சிந்தனை ஒரு வித்தியாசமான சிந்தனை.
வித்தியாசமான தலைப்பு. இந்த தலைப்பின் கீழ் உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.